அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம்ங்கிற இந்த வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸை பற்றி பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ் நபிமார்களுக்கு கிதாபையும் கொடுப்பான், ஹிக்மத்தையும் கொடுப்பான். நபிமார்களுக்கு வேதத்தை ஓதியும் காட்டுவாங்க, வேதத்தை விளக்கவும் செய்வார்கள், ஹிக்மத்தை விளக்குவார்கள். வேதத்தையும் அல்லாஹ் கொடுப்பான், ஹுக்குமையும் கொடுப்பான் என்ற மாதிரி பல வசனங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இது மாதிரி வரக்கூடிய இன்னும் பல வசனங்கள் இருக்குது. ஒன்று இதே மாதிரி விளக்க வேண்டியதில்லை, ஒவ்வொன்றுக்கு அதே திருப்பி விளக்க போகிறோம். அதை கோடிட்டு மட்டும் நம்ம இந்த வகையான வசனங்களை பார்த்துட்டு அடுத்த வகையான ஆதாரத்துக்கு பார்ப்போம். இதில் 379 வசனம். இதில் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால், அல்லாஹ் நபிமார்களுக்கு யூத்தியஹுல்லாஹுல் கிதாப உல் ஹுக்கும ஒன் நுபுவத்தை. இப்போ நபிமார்களுக்கு கிதாபையும் ஹுக்குமையும் நுபுவத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த 3 கொடுப்பான்ங்கிற ஒரு கருத்து இந்த வசனத்தில், இந்த வசனம் 379 இருக்கிறது. திருப்பி விளக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து பனி இஸ்ராயல்களுக்கு கொடுத்ததை, இஸ்ராயல் மக்களில் பல பேர் நபி ஆக்கினான்ல, அவங்களுக்கு எல்லாம் என்னத்தை கொடுத்தாங்கிறான்? இஸ்ராயலுடைய மக்களுக்கு அல் கிதாப ஒல் ஹுக்கும ஒன் நுபுவத்தை, கிதாபையும் ஹுக்குமையும் நுபுவத்தையும் கொடுத்தோம். 3 சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. வேதம் மட்டும்தான் மார்க்கம் என்றிருந்தால் அது சொல்ல வேண்டியதில்லை. இது 45:16 இருக்கிறது. அதே மாதிரி நபிமார்களத்தை சொல்லும் பொழுது 40-70 வசனத்தை எடுத்துக்கிறங்க. இதில் என்ன நல்லா சொல்கிறான்னு கேட்டால், அல்லதீன கதபு பில் கிதாபி, யார் கிதாபை மறுக்கிறார்களோ, கிதாபுண்டா அது வேதம், அது ரசூலுல்லாஹுக்குன்னா குர்ஆனு, மற்றவங்களுக்குன்னா அவங்கவுங்க வேதம். வேதத்தை யார் மறுக்கிறார்களோ, எதை பில் கிதாபி, கிதாபை மறுக்கிறார்களோ, ஒபிமா அரசல்னா பிஹி ருசுலனா, மேலும் எதை கொடுத்து ரசூலை அனுப்பினோமோ அதை மறுக்கிறார்களோ. கிதாபையும் கொடுத்துருக்குறோம், இன்னொன்றையும் கொடுத்தவங்க, அதுக்கு பேர் சொல்லலைங்க. எப்படி சொல்கிறான்ல, கதபு பில் கிதாபி, கிதாபை மறுக்கிறார்களோ, மேலும் ஒபிமா அரசல்னா பிஹி ருசுலனா, எதை கொடுத்து நமது தூதர்களை நம்ம அனுப்பினோமோ அதை மறுக்கிறார்களோ. 2 விஷயத்தை நான் கொடுத்துருக்குறேன், 2ஐயும் மறுக்கிறார்கள் நல்லா சொல்லிக்காரு. கிதாபையும் கொடுத்துருக்குறான், இன்னொன்றையும் அதுக்கு பேர் சொல்லலை. ரசூல்மார்களுக்கு இன்னொன்றை நம்ம கொடுத்து அனுப்பினோமே அந்த ஒன்றையும் மறுப்பார்களே ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ கிதாபோட அல்லாஹ் அனுப்பிய இன்னொன்று இருக்கிறது. 40-70 வசனத்தில் அது இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனை கிதாபை இறக்கியிருக்கிறேன், மீசானை இறக்கியிருக்கேங்கிறான். அல்லாஹ் உள்ளது அன்சலல் கிதாபை, கிதாபை அல்லாஹ் இறக்கினான், அது வேதம் குர்ஆன் வழங்குறது. அப்புறம் ஒரு மீசானை இறக்கினான். மீசான்னு சொன்னால் நன்மை தீமை எடை போடுதல், தராசு. இது நன்மை இது தீமைன்னு எடை போடக்கூடியதையும் அருள் இருக்கிறேங்கிறான். அப்போ குர்ஆன்கிறத தனியாக சொல்லியாச்சு, சொல்லிவிட்டு மீசானையும் கொடுத்தேங்கிறான். அப்போ மீசான் என்ன அர்த்தம்? குர்ஆன் அல்லாத இன்னொரு செய்தி இருக்குது, அந்த செய்தி என்ன செய்யும், இது சரி இது தவறு என்று வேறுபடுத்தி காட்டும். அப்படி ஒரு வகை தூதர்களுக்கு உண்டு. அப்படிங்கிறத இந்த 42:17 கிதாபு மீசான் என்று 2 வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். கிதாப் மட்டும்தான் வகையாக இருந்தால் மீசான் சொல்ல தேவையே இல்லை. பயனற்ற எந்த சொல்லையும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதே மாதிரி இந்த ஒரு வசனத்திலும் அதை சொல்லி காட்டுறான். இதில் 57:25 இதே மாதிரி அது அன்சல்னா மாகும், ரசூல்மாரோடு அனுப்பி வைத்தோம், அல் கிதாபை அனுப்பினோம், ஒல் மீசான இறக்கினோங்கிறான். கிதாபை நம்ம இறக்கணும், மீசானை இறக்கினோம். மீசான்டா எது? அதாவது தராசுன்னா என்ன அர்த்தம்? தராசை எப்படி இறக்கி வைக்கிறான் அந்த அர்த்தம் இல்லை. இது ஹக்கு இது பாத்தில் என்று எடை போட்டு பார்க்குறது, சீர்தூக்கி பார்த்து இது சரி இது தவறு என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை தான் அல்லாஹ் மீசான்கிறான். அப்போ கிதாபை நம்ம இறக்குறோம், நம் புறத்திலிருந்து தான் மீசானும் இறக்குறோம். இந்த குர்ஆன் அல்லாத இன்னொரு வஹின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அல்லாஹ் பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஒரு இடத்துல ஹிக்மத்துங்கிறான், ஒரு இடத்துல ஹுக்குமுன்னு சொல்கிறான். அதாவது குர்ஆன் அல்லாத இன்னொரு வஹின்னு அர்த்தம் தான் அதில் வருகிறது. ஒரு இடத்துல குர்ஆனை கற்றுக் கொடுத்தல்னு சொல்கிறான். வசனத்தை ஓதுறது, குர்ஆனை கற்றுக் கொடுத்தல், கற்பித்தல்ங்கிற ஒரு சொல்லையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அது பயன்படுத்துகிறான். ஒரு இடத்துல குர்ஆனையும் நாம் அனுப்பிய இன்னொன்றையும்ங்கிறான். இன்னொன்றுங்கிறதும் அது குர்ஆன் அல்லாத ஒரு வகை இருக்கத்தான் காட்டுது. சில ஒரு இடத்துல என்ன செய்கிறான்னா குர்ஆனையும் மீசானையும் கொடுத்தோம் அப்படிங்கிறான். எதுக்கு இப்படி பல வார்த்தையை போடணும்?
குரான் அல்லாத ஒரு வஹிக்கு அல்லாஹ் கொடுக்குற பேர் தான் இதெல்லாம். அது நீங்கள் ஹதீஸுன்னு நீங்கள் சொன்னது தான் பெரிய தப்பாக போச்சு. ஹதீஸ்ன்னு சொல்லாமல் குரான் ஹிக்மத்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், வாயை திறக்க மாட்டாங்க இவங்க. அப்படியே ஹிக்மத்துன்னு தான் இருக்கலடான்றலாம். இவங்க ஹதீஸுன்னு போய் பேரை வச்சாங்கல்ல, அந்த ஹதீஸ் கிளைக்கு ரசூல்லாவுடைய இதுக்கு வந்து ஹதீஸுன்னு பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அது ஒரு சரியான பேரே இல்லை. அதை நான் பின்னாடி விளக்குறேன். அப்போ ஹதீஸுன்னு சொல்லி ஒரு புது பேரை கொண்டு போய் போட்டவுடனே தான் ஹதீஸ்ன்னு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அடே குரான் ஹிக்மத்து இப்போ என்னடா சொல்கிற? அல்லாஹ் வந்து குரானையும் கொடுத்தான், ஹிக்மத்தையும் கொடுத்தான். ஹிக்மத்து கொடுத்தான்ல, வேறு என்ன தான் ஹிக்மத்து அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு புரியக்கூட நல்லபடியாக இருந்திருக்கும். அப்போ குரானு ஹிக்மத்து, குரானு ஹுக்குமு, குரானு தாலீமு கற்றுக் கொடுத்தல், குரானு மீஸ்தானு அப்படின்றலாம் பல வார்த்தைகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது மின் ஜாவூபில் பையினாத்தி, நபிமார்கள் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். அது தனி அற்புதம். அற்புதத்தை மட்டும் கொண்டு வரல, ஜுபுரி, ஜுபுரையும் கொண்டு வந்தார்கள். ஒல் கிதாபில் முனீர், தெளிவான வேதத்தையும் கொண்டு வந்தார்கள். தெளிவான வேதம் என்று சொல்வது ரசூலுல்லாஹை பொறுத்த வரைக்கும் குரான் விளங்கிறது. மற்றவங்களுக்கு அவங்கவுங்களுக்குள்ள வேதம். ஜுபுருண்டா என்ன அப்புறம்? ஜுபுருண்டா என்னது? குரான் என்பதும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்ட்டேருந்து வருது. ஜுபுரையும் கொடுத்தோம்னு எல்லாம் சொல்கிறானே. அப்போ ஜுபுரு என்று சொன்னால் அதுவும் போதனைகள் தொகுப்பு. ஜுபுருன்னு எதுக்கு சொல்கிறது? போதனைகளுடைய தொகுப்பை தான் ஜுபுரும்பாங்க. அப்போ போதனைகள் தொகுப்பையும் கொண்டு வந்தார்கள், வேதத்தையும் கொண்டு வந்தார்கள். வேதத்தை மட்டும் கொண்டு வர மாட்டார்கள், வேதமல்லாத ஒரு தொகுப்பையும் கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் இதுக்கு வேறு பேரை இங்கே சொல்லி காட்டுறான். 384 மற்றொரு பேரை சொல்கிறான். அதே மாதிரி வந்து இதே மாதிரி 35-25லையும் ரசூல்மார்கள் பில் பையினாத்தி, அற்புதங்களையும் கொண்டு வந்தார்கள். ஒபி ஜுபுரி, ஜுபுரையும் கொண்டு வந்தார்கள். ஒபில் கிதாபில் முனீர், தெளிவான வேதத்தையும் கொண்டு வந்தார்கள் என்று 35-25 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து மூசா நபிக்கு கொடுத்ததை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது 2:53 வசனத்தில் உலகத ஆத்தைனா மூசல் கிதாப, மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். ஒல் ஃபுர்கானை கொடுத்தோம். வேதத்தை கொடுத்தோம், வேதமாகிடுச்சு. ஃபுர்கான்டா என்ன? நன்மை தீமைகளை வேறுபடுத்தி காட்டுதலுக்கு பேர் ஃபுர்கான். ஃபரக்கன்னா பிரித்தான், ஃபுர்கான்னா பிரித்து காட்டுதல். அப்போ நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடியதையும் கொடுத்தோம். அப்போ கிதாபை மட்டும் கொடுக்கல தானே அப்படிங்கிற ஒரு 2:53 அதை சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாவுக்கு சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு சொல்லக்கூடிய வசனம் என்ன செய்யுது? கது ஜாக்கும் மினல்லாஹி 6:15 அல்லாவிடமிருந்து உங்களுக்கு வந்து விட்டது நூறுன், ஒரு ஒளியும் கிதாபுன் முபீன், தெளிவான வேதம் வந்திருக்கிறது. தெளிவான வேதங்கிறது குரான். குரானும் வந்து விட்டது. நூறும் வந்து விட்டது. நூறுனா என்ன? பிரகாசம், ஒளி. நேர்வழிக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த நேர்வழி குரான் அல்லாத நேர்வழி எது? குரான் உள்ள சொல்லியாச்சு. ஒளி வந்திருக்குன்னா என்னது? அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் வந்து வேறு வகையில் விளக்கக்கூடிய அந்த விளக்கங்களை தான் ஒளி என்று சொல்கிறான். அப்போ குரானை மட்டும் சொல்லாமல் இம்புட்டு வார்த்தைகளை போட்டு இதுக்கு அல்லாஹ் சொல்கிறான். குரான் அல்லாத இன்னொரு வகை இருக்குங்கிறதுனால தான் இவ்வளோ வார்த்தைகளை போட்டு அல்லாஹ் அது சொல்கிறான். நூறுங்கிற வார்த்தை எல்லாம் இங்கே பயன்படுத்துகிறான். இதெல்லாம் வந்து என்ன விளங்கிக்கிறேன்னு, குரானை பற்றி கிதாபை பற்றி பேசக்கூடிய இடங்களில் கிதாபோடு சேர்த்து இன்னொரு வகை இருக்குது என்பதை சந்தேகத்துக்கே இடமில்லாத வகையில் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம எடுத்து காட்டிட்டோம். ஒவ்வொன்றையும் முதல்ல விளக்கிட்டதுனால இப்போ சாட்டாக வாசி விட்டோம். இதெல்லாம் ஒரு ஆதாரமாக வச்சுக்கிறோங்க. அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக நான் என்ன விளங்கிக்கிறோம் என்று கேட்டால், அல்லாஹ் வந்து குரானே கொடுப்பான், குரானோட இன்னொரு வகை கொடுப்பான். அப்போ இன்னொரு வகையை அல்லாஹ் கொடுக்குறான் என்று சொன்னால் அந்த வகையை வந்து நம்ம பின்பற்ற வேண்டுமா இல்லையா? அது மட்டும் போதாது காட்டுதா இல்லையா? அது மட்டும் போதுமாக இருந்தால் போதுமானதாலும் நிப்பாட்டிக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. போதும் இருக்கும்போது இன்னொன்று தேவையில்லாமல் கொடுத்துட்றான். அப்போ அது போதுமானது இல்லை, இதையும் சேர்ந்தா தான் அது முழுசாக விளங்கும். அப்படிங்க போய் தான் என்ன செய்கிறான்? அந்த குரானை விளங்குவதற்கு ரசூலுடைய விளக்கம் அவசியம் என்று காட்டுற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். இது ஒரு கோணம். எது கோணம்? குரானை மட்டும் இல்லாமல் வேறு வகை இருக்குது என்று இத்தனை வசனங்களில் சொல்லப்பட்டுருச்சு. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், தத்துவார்த்த ரீதியாக சில வசனங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ தூதர்மார்களுடைய வேலை வந்து புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை என்ன? அல்லாஹ் தான் குரானை வாங்கினார்ல, தந்துட்டார்ல, வேலை முடிஞ்சு அதோட வாட்டு ஒதுங்கிற வேண்டியதான், நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. அந்த கூட்டத்தாருடைய வாதம் என்ன? குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரின் வாதம் என்ன வாதமாக இருக்கிறது? குரான் தான் அல்லாட்ட தான் வந்துச்சுல, அதில் எல்லாமே தெளிவாக இருக்குதுல்ல,
எதுவுமே குறை இல்லை இல்லை, அதோடு அவர் நண்டுக்கிற வேண்டியதான், அவர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற வார்த்தையை சொல்லாமல் அந்த கருத்தில் தான் பேசுகிறாங்க. அப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், சரி ரசூலுடைய வேலை என்ன? ஒரு வேத புத்தகத்தை கொண்டு வந்து தருவது, இதான வேலைங்கிறீங்க. இந்த வேத புத்தகத்தை தருவதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த மாதிரி வழியே தேவையே இல்லை. வேத புத்தகத்தை தான் தர்றதுன்றதா இருக்குமே. ஆனால் ஒவ்வொரு காலத்துலையும் என்ன செய்யலாம், மக்களெல்லாம் ஒரு அசரி சத்தம் கொடுத்து எல்லாம் ஒரு இடத்துக்கு வா கூட்டிகிட்டு வானத்திலேருந்து புத்தகத்தை போட வேண்டியது. ஏதோ புஸ்தகத்தை போட்டிருக்காண்டு அப்போ நேரடியாக அது இறங்கும்போது அல்லாட்டிருந்து தான் வருதுன்னு கன்ஃபார்மாக போயிடும். அவங்களுக்கு பின்பற்றிடுவாங்கல்ல, அதோட கதை முடிஞ்சிடும்ல, 100% நம்பிடுவான்ல. இது ஒரு ஆளுக்கு எடுத்து எனக்கு வேதம் வந்தோன்னு சொல்லி அவன் நம்ப மறுத்து இப்படியான ஒரு ரிஸ்க்கான வேலை தூதர் அனுப்புகிற வேலை. வேதத்தை கொண்டே சேர்க்கறது மட்டும்தான் வேலையாக இருந்தால் தூதர் வேண்டியதே இல்லை. தூதர் இல்லாமல் என்ன செஞ்சலாம்? ஏன்னா தூதர் அனுப்ப என்ன செஞ்சாங்க, அவங்க தூதர் வழியாக இந்த வேதத்தை கொடுக்குறது நம்ப முடியல அவங்களுக்கு. ஒரு தூதர் வழியாக கொடுக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த ஆள் நம்மளை மாதிரி இருக்கிறாரு, நம்மளை மாதிரி சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரி கடத்தரவுக்கு போகிறாரு, அப்போ இவர் வந்துக்கிட்டு தூதர் வேற சொல்கிறாரு, இதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படிங்கிறான். அவரை நம்பினா தானே வேதத்தை நம்புவான். அவரை தூதர் நம்புறதே அவனுக்கு டவுட்டாக இருந்துச்சு. காரணம் என்ன? அவர் வந்து இவங்கள மாதிரியே இருக்கிறார். எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த மக்கள் மாதிரியே தான் தூதர் இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கிறாருன்னா எப்படி சாப்பிட்றாரு, குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாரு, வியாபாரம் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு, இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கும்போது இவரை போய் நான் என்ன தூதர்னு சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ தூதர் வழியாக அந்த வேதத்தை கொடுப்பது என்பது வந்து மக்கள் நம்புவதற்கு ரொம்ப சிரமப்படுற ஒரு மேட்டராக இருக்குது. அதை விட தூதருக்கு வேறு வேலை இல்லை அப்படி இருக்குமே. ஆனால் இது எதுக்கு தூதரை போய் அனுப்பி அவருக்கு அடி வாங்க விட்டு உதவாங்க விட்டு அவங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல விட்டு அதுக்கு அவங்களுக்கு மக்கள் மத்தியில் போர்லாம் நடக்க 2 குரூப்பாக மக்கள் பிரிஞ்சு போக இவ்வளோ வேலையும் இந்த தூதர் வழியாக கொடுக்குறதுனால ஏற்படுது. அப்படி இல்லாமல் வேதத்தை கொடுக்குற மட்டும்தானே வேலை, பொத்துன்னு போட வேண்டியதானே. அப்போ பொத்துன்னு போட்டோம்னு சொன்னால் அப்போ என்னவாயிருன்னா வேதம் கரெக்டாக போய் சேர்ந்துடும், அவனுக்கு டவுட்டும் வராது. எல்லாத்தையும் சத்தம் போட்டு ஒரு இடத்துல கூட்டி விட்டு மேலேருந்து ஏதோ ஒரு புஸ்தகம் வருகிறது, இதுதான் என்னுடைய வேதம் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய வேதம்னு கன்ஃபார்மாக நம்பிடுவாங்க. அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. 2 கூட்டமாக ஆகாது. நம்ம சிரமமாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதை அப்போ புஸ்தகத்தை மட்டும் கொடுக்குறது அந்த வேலையாக இருந்தால் எது சரியான வேலை? புஸ்தகத்தை கொடுக்குற மட்டும்தானே வேலை. அதை தூக்கி போட்டு போயிட வேண்டியது தானே. அதை ஆகாயத்திலேருந்து இது மனிதர் அனுப்புகிறதா இருந்தால் இவ்வளோ பெரிய கேள்விலாம் கேட்குறாங்களே. அப்போ என்னென்னு கேட்டால் தூதர் வழியாக நடத்து மஸ்ட் அவசியம். ஏன் வேறு வேலை அவருக்கு இருக்குங்கிறனால இப்போ சொல்கிறான். அதை அந்த தூதருக்கு வந்து புஸ்தகத்தை கொடுக்குற வேலை மட்டுமா இருந்தால் அவ்வளோ ரிஸ்க் தேவையில்லை, தூதரை அனுப்ப தேவையில்லை. புஸ்தகம் கொடுக்குறது தானே. அல்ல வானத்துலேருந்து மழை இறக்குற மாதிரி புஸ்தகத்தை இறக்க முடியாதா? ஆளுக்கு ஒரு புஸ்தகத்தை கூட எல்லாம் இறக்கிடுவான், வணங்குதா? அப்போ அந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை இறக்கி வைத்து விட முடியும் என்று இருக்கும் பொழுது புஸ்தகம்தான் அவங்களுக்கு தேவை என்று இருந்தால் அதை அனுப்பிவிட்டு போயிருப்பான்லாம். அது அனுப்புனா மக்கள் நம்ப சிரமப்பட மாட்டார்கள். இப்போ ஒரு ஆளை போய் அனுப்பி என்ன செய்யணும், நான் தான் தூதர்னு முதல் சொல்லணும், அது அவங்கள நம்ப வைக்கணும். நான் வச்சுக்கிறது தான் அல்லாஹ் கொடுத்தாண்டா இப்படி நம்புவானவன் நம்ப மாட்டேங்கிறான். அதை நம்ப வைக்கிறதுக்கே போராட வேண்டி இருக்குது. இவர் நிஜம் சொல்கிறாரு பொய் சொல்கிறாருன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு அடித்தடி போர் யுத்தங்கள் பல விதமான துன்பங்கள் எல்லாம் சந்தித்த பிறகு கொஞ்சம் பேர் அவரை நம்பி அப்புறமேட்டு வேதத்தை நம்புகிறாங்க. இப்படி ஒரு வேலையை எல்லாம் செய்வான். இது இந்த வசனத்தில் பாருங்கள். இந்த மாதிரி கருத்துப்பட 25வது அத்தியாயத்தில் 7வது வசனம், காலு அவர்கள் சொல்கிறார்கள், மாலி ஹாதர் ரசூல், இந்த தூதருக்கு என்ன வந்து விட்டது, ஏகுலு தாம உணவு உண்கிறார், எம்சிஃபில் அஸ்வாக் கடை வீதிகளில் நடமாடுகிறார், இது என்ன தூதர் அப்படிங்கிறாங்க. என்னப்பா தூதர், சாப்பிட்றாரு கடையில் சுற்றுறாரு, என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, எங்கள்லேருந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு? நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ப கஷ்டமாக இருக்குது. லவ்லா உன்சில அலை இலைஹி மலக்குன், அப்போ இவர் தூதர்னு சொல்கிறதா இருந்தால் இவரோட ஒரு மலக்கு வந்துட வேண்டியது தானே. மலக்கு வந்து போய் கூணுமாகும் நதீரா, அவரோடு சேர்ந்து எச்சரிப்பவராக இருக்கலாமே. இவர் மட்டும் வந்துக்கிட்டு தூதர்னு சொன்னால் நம்ப முடிய மாட்டேங்குதாங்கிறாங்க. அப்போ ஒரு தூதரை அனுப்புதல் என்பது அவரை நம்புவதிலேயே அவனுக்கு டவுட்டை உண்டாக்குது. அதில் டவுட்டு உண்டான அவர் கொண்டு வேதத்தை நம்புறதுலேயும் டவுட் உண்டாகி போயிடுச்சு. நிறைய பேர் ஏற்றுக்கிற மாட்டேன்றான். அவரை ஏற்றுக்கிட்டு தானே வேதத்தை ஏற்றுக்கிறோம்.
அவரை ஏற்றுக்கலைன்னா அவர் கொண்டு வந்ததை வேதம்னு இப்படி சொல்லுவான். அப்போ இவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது தூதர் அனுப்புறதுங்கிறது. அப்படி இருக்கும்போது அப்போ தூதர் வேணும்னு தான் நான் அனுப்புகிறான். தூதர் அனுப்புறது வந்து இவ்வளோ ஒரு கொஸ்டின் அவங்கள்ட்ட வருகிறது. லேசில் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நான் அவரை தான் அனுப்புவேண்டான்னு அர்த்தம். கொடுத்துட்டு வர்ற வேலை மட்டும் இல்லைன்னு அர்த்தம். வேண்டாத வேலையெல்லாம் செய்வான். புஸ்தகத்தை கொடுத்துட்டு வர்ற வேலை மட்டும் இல்லை. அது மட்டுமா இருந்தால் அப்படி தான் செய்வான்ல, தூக்கி போட்டு போயிடுவான். அது அல்ல அவருடைய வேலை. புஸ்தகத்தை கொடுத்து விளக்குற வேலை இருக்குது, தெளிவுபடுத்துகிற வேலை இருக்குது. அப்போ தெளிவுபடுத்துறதுக்கு அவர் அந்த மனுஷர் தான் வேணும். அந்த மனிதருங்கிற ஒரு ஆள் வழியாகத்தான் அது இருந்து ஆகணும் அப்படின்னு அந்த தூதர் என்பதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. என்ன முக்கியத்துவம் இருக்குது? புத்தகத்தை வாங்கி தர்ற வேலை மட்டுமா இருந்தால் தூதரை அனுப்ப வேணாமே. அப்போ தூதரை அனுப்புறதை எதுக்குங்கிறான்ல, இவங்க நம்புறதுக்கு சிரமப்படுதுங்கிறான், சிரமமாக இருக்குங்கிறாங்க. சிரமமாக இருந்தாலும் அப்படி தான் அனுப்புவேன், அவர் வழியாக தான் தருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு வந்து இந்த குரானை வந்து ஓதி காட்டுற வேலை மட்டுமில்லை, வேறு வேலையும் அவருக்கு இருக்கிறது. வேறு என்ன வேலை? அவர் நேர்வழி காட்டுற வேலை தானே இருக்குது. அப்படிங்கிறது இதை சிந்தித்து பார்த்தாலேயே தூதருடைய முக்கியத்துவம் என்ன, தூதருக்கு கொடுத்துருக்கிற முக்கியத்துவம் அல்ல. அது தூதர் தான் இருந்த ஆவணம்னு எதுக்கு முக்கியத்துவப்படுத்தினா அல்ல. வேதத்தை கொடுக்குறது தான் மேட்டராக இருந்தால் எந்த ஒரு கட்டத்திலேயாவது தூதரை இல்லாமல் அனுப்பியிருக்கலாமே. எந்த கட்டமாக இருந்தாலும் மனுஷரை தான் அனுப்பி வைக்கிறாங்கிறான். அதே மாதிரி வந்து 17வது அத்தியாயத்தில் 94, 95 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒமா மன அந்நாச யூமினு, மக்கள் ஈமான் கொள்வதற்கு தடையாக இருக்கவில்லை. இது ஜாஹுமுல் ஹுதா, நேர்வழி வந்த பொழுது தடையாக இருக்கவில்லை. இல்லா அன்காலு பஸல்லாஹு பஷர ரசூலா, ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் தூதராக அனுப்பினானா என்று சொன்னதை தவிர வேறு எதுவும் தடையாக இருக்கவில்லை. அப்போ ரசூலை ஏற்றுக்கிறதுக்கு எது தடை? ரசூலை வந்து அனுப்பிட்டான்ல, ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க? இதுக்கு இப்போ மனுஷனை போய் தூதருங்கிறீங்க, எங்களை மாதிரி தானப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுதான் அவர்களை ஏற்றுக்கொள்ள தடையாக இருந்தது. இல்லை அன்காலு, அவர்கள் சொன்னதை தவிர வேறு எதுவும் தடை இல்லை. என்ன சொன்னார்கள்? பாசல்லாஹு, அல்லாஹ் அனுப்பினானா, பஷரன் ரசூலா, பஷர்னா மனுஷன், மனிதனை ரசூலாக அனுப்பினானா, இப்படிங்கிறது தான் தூதரை ஏற்றுக்கிற மாட்டோம்னு நின்றானுவோம். ஏன் தூதரை ஏற்றுக்கல? எங்களை மாதிரி மனிதர். அப்போ எங்களை மாதிரி மனிதராக இருக்கலாம் ஏற்றுக்கிற மாட்டோன்னு நல்லா அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அப்புறம் கேட்குறாங்க. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான். சரிடா, மனுஷன் அனுப்பக்கூடாதுங்கிற, மலக்கு அனுப்பிடுவோமா? மலக்கு அப்படி தானே ஒரு மனுஷன் அனுப்பக்கூடாதுங்கிற. ஒரு மலக்கு அனுப்பணும்னு சொன்னால் அவர் இவர் மாதிரி இருக்க மாட்டார்ல. ஒரு வானவர் அப்படி அனுப்பணும்னா அவர் சாப்பிட மாட்டார், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார், பொருளாதாரத்தை திரட்ட சம்பாதிக்க மாட்டார், அப்போ புள்ள ஒட்டி பெற மாட்டார். அப்படின்னா என்ன செய்யும்? உனக்கு ஏற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். இவர் அனுப்புனா ஏற்றுக்கிற கஷ்டமாக இருக்குது, உன்னை மாதிரி இருக்கிறதுனால. மலக்கு அனுப்புனா உனக்கு எந்த தயக்கமும் இருக்காது. அல்லாஹ் நினச்சா அனுப்பலாம் தானே. அதுக்கு அல்லாஹ் கேட்குறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லவ்கான ஃபில்லர்லி மலாய்க்கத்துன் எம்சூன, இந்த பூமியில் வானவர்கள் நடமாடிக்கொண்டு இருப்பார்களே, ஆனால் முத்துமை இன்னீன, அமைதியாக இந்த மாணவர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள் என்று சொன்னால், இல்லை நஸ்ஸல்னா அலைஹிம் நசமாய் மலக்கன் ரசூலா, அப்போ வானத்திலேருந்து மலக்க ரசூல் அனுப்பலாம். மலக்காடங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பூமியில். அப்போ பூமியில் வந்து நீ வந்து மலக்க அனுப்பணும்னு நினைக்கிற, நீ மலக்காக இருந்தால் உனக்கு மலக்க அனுப்பலாம். நீ மனுஷனாவில் இருக்கிற. அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர்கள் இந்த மலக்க அனுப்பணும், மனுஷனை அனுப்புனா ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாம் என்ன செய்யலாம்? மலக்க அனுப்பலாம்ல. ஒரு மலக்க அனுப்பணும்னு அவங்க கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. மனுஷன் அனுப்புனா அது எங்களுக்கு ஏற்றுக்கிற தயக்கமாக இருக்குது, மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குது, எங்கள் அறிவுக்கு பொருத்தமாக இல்லைன்னு தான் வாதம் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும்? இது ஆமாம் போட்டு மனுஷனை அனுப்பிக்கிட்டு நம்புறதுக்கு சிரமத்தை உண்டாக்கிட்டு பேச மலக்கு அனுப்பிவிட்டோம்னா அவரை பார்த்தோன்னே நம்பிடுவாங்களே. ஒரு மலக்கே தூதரை அனுப்பணும்னு சொன்னால் நம்மளோட ஒரு மாத கணக்கில் இருப்பார், சாப்பிடவே மாட்டார்னா போதுமே, இவர் கண்டிப்பாக தூதர் தான்ப்பா, இவர் சாப்பிடவே மாட்டேங்கிறார் பாரு, குடிக்க மாட்டேங்கிறார் பாரு, சம்பாதிக்க மாட்டேங்கிறார் பாரு, தூங்க மாட்டேங்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி வழங்கி கொண்டார்களே. ஆனால் அவரை தூதர் என்று நம்ப சிரமம் இருக்குமா? சிரமம் இருக்காது. அதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா, அடை மலக்கு அனுப்புவோம்டா, பூமியில் மலக்கு வாழ்ந்தால் தான் மலக்கு அனுப்புவோம், மனுஷன் வாழ்ந்தால் மனுஷன் தான் அனுப்பணும். அப்போ என்ன அர்த்தம்? மனிதனுக்கு மனிதன் தான் வழிகாட்ட முடியும். மலக்கு அனுப்புனா எப்படி திங்கிறன்னு வழிகாட்ட முடியாது அவருக்கு, எப்படி குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டு வழிகாட்ட முடியாது.
அப்போ உனக்கு வழிகாட்டுறதுக்கு உன்னைய மாதிரி ஒரு ஆளை தான் அனுப்ப முடியும்னு சொன்னால், அப்போ தூதர் என்பவருக்கு வேறு டியூட்டிகள் இருக்குன்னு விளங்குதா இல்லையா? புஸ்தகத்தை கொண்டாந்து போட்டு போகிற வேலை மட்டுமா இருந்துச்சுன்னா தான் நீ சொல்கிறபடி நடக்கலாம். மலக்கு கூட அனுப்பலாம். மலக்கு வந்தா புஸ்தகத்தை வச்சுக்கடா, வந்துட்டேன், என்னை பார்த்துக்கிட்டே, நான் தான் மலக்கு தானேண்ணா, இந்த புஸ்தகம்ட்டு போயிட்டுருக்கலாம். அப்படி முடிய நீ 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 மனுஷனாக இருக்கிறிய, உனக்கு மனுஷனுக்கு மனுஷனை தான் அனுப்ப வேண்டி இருக்குது. ஏன்? அவர் தான் விலைக்கு சொல்லணும், வாழ்ந்து காட்டணும். அப்படிங்கும்போது அதை ஒருத்தர் மனிதரை தூதராக ஆக்கி அவர் வாழ்ந்து காட்ட சொல்லி அந்த வாழ்க்கையை மற்றவங்க ஃபாலோ பண்ணணும் என்பதற்கு தானே அந்த தூதரை அனுப்புகிறேங்கிறான். அப்போ தூதருடைய முக்கியத்துவத்தை விளங்கிட்டாங்கன்னு சொன்னாலேயே குரான் மட்டும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அழகாக இதை விட கடுமையாக அல்லாஹ் சொல்கிறான். 6வது அத்தியாயத்தில் 8, 9 வசனங்களில் சொல்கிறான். ஒகாலு, அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ்லா உன்சில் அலைஹி மலக்குன், இவர் மீது ஒரு மலக்கு வரக்கூடாதா? வந்துக்கிட்டு நான் தூதருங்கிறாரு, ஒரு மலக்கை இறக்கி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறார்கள். உளவு அன்சல்னா மலக்கன், நம்ம மலக்கை அனுப்பி வைப்பதாக வைத்து கொண்டாலும் இல்லை குலியல் ஒரு காரியம் முடிக்கப்பட்டுரும். மலக்கு அனுப்புனா அழிக்கிறதுக்கு தான் அனுப்புவேன். மலக்கு அனுப்பினால் இல்லை குலியல் அம்ரு, காரியம் முடிக்கப்பட்டுவிடும். சும்மலா யுந்தரூன், நீங்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டீர்கள். இன்னொன்னையும் சொல்கிறான், அதில் உளவு ஜால்னாகும் மலக்கன், சர்ரா உனக்கு நீ கேட்குறபடி ஒரு மலக்கை நம்ம அனுப்பணும்னு வைங்க. மலக்கு அனுப்பணும் என்று சொன்னால் இல்லை ஜால்னாகு ரஜுலன், அவரை மனுஷனாக மாற்றி தான் அனுப்புவோங்கிறான். நீ மலக்கு அனுப்புனா எங்களுக்கு ஏற்றுக்கிற ஈஸியாக இருக்குங்கிற. சரி, மலக்கை அனுப்புகிறோம். மலக்கை மலக்காக அனுப்ப மாட்டோம், மனுஷனை மாற்றி தான் அனுப்புவோம். ஏன்? மனிதனுக்கு மனிதன் வழிகாட்டுறதுங்கிறத சொல்லத்தான் தூதர் வர்றார். மலக்காக உனக்கு வழிகாட்ட மாட்டார், வழிகாட்ட முடியாது அவருக்கு. மலக்க போய் ஒரு தூதராக ஜிப்ரீலே தூதர் அனுப்புகிறதா இருந்தால் ஜிப்ரீலை மனுஷனாக்கி தான் அனுப்புவான்ல. மனுஷனாக்கி அனுப்பிட்டேன்னா அதே சந்தேகத்தை மறுபடியும் கிளப்புவேன். எங்களை மாதிரி சாப்பிட்ற ஆரம்ப, எங்களை மாதிரி குடிக்கிற ஆரம்ப. அப்போ உளவு ஜால்னாகும் மலக்கன், நாம் மலக்காக நம்ம ஆக்கியிருந்தோம் என்று சொன்னால் இல்லை ஜால்னாகு ரஜுலா, அவரை ரஜுலாகத்தான் ஆக்கியிருப்போம், மனிதனாகத்தான் ஆக்கியிருப்போம். வளல் அபஸ்னா அலைஹிம்மா எல்பிசூன், இப்போ அடைந்த அந்த குழப்பத்தை அவர்கள் அப்பவும் அடைவார்கள். இப்போ என்ன குழப்பம்? சாப்பிட்றாரு, குடிக்கிறாரு, ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். அப்பவும் அப்படி தான் செய்வார். மலக்காக தான் மனுஷனை மாற்றி நாள் அனுப்புகிறான், அப்பவும் சாப்பிடுவார் அவர். நீ என்னப்பா சாப்பிட்றன்னு கேட்பேன். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், தூதரை அனுப்புறது கொடுத்துட்டு வர்றதுக்கு இல்லை. வாழ்ந்து மலக்கு கூட கொடுத்துட்டு போகிறதுக்கு சரியாக வராதிங்க. கொடுத்துட்டு போகிற வேலை மட்டுமா இருந்தால் மலக்கு போதும். வாழ்ந்து காட்டணும். மலக்கை நீ அனுப்ப சொன்னால் கூட நான் என்ன செய்வேன்? மனுஷனை மாற்றி அனுப்ப என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர் முன்னாடி மனிதனாக அந்த வேதத்தின்படி வாழணும், அதை நீ பார்க்கணும், அதை நீ ஃபாலோ பண்ணணும். அந்த பின்பற்றுதலும் முன்மாதிரியாக கொள்ளுதலும் என்பதற்குத்தான் தூதர் வர்றதுனால தான் மலக்கை அனுப்ப மாட்டேன், மலக்கை அனுப்பணும்னு முடிவெடுத்தால் கூட மனுஷனை மாற்றி அனுப்புவேன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போனா என்ன விளங்குனா, தூதருக்கு குரானை கொண்டு தர்ற வேலை மட்டும் இல்லை. தர்ற வேலை மட்டும் இருக்குமேயானால் ஆகாயத்திலேருந்து போட்டிருக்கலாம், அல்லது மலக்கை அனுப்பி கொடுத்துட்டு ஒடியாந்துரு அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கலாம். அல்ல என்ன செய்கிறான் அப்படின்ட்டு நான் செய்ய மாட்டேன், நான் மனுஷனைத்தான் அனுப்புவேன். மலக்கு அனுப்புகிற இருந்தாலும் மனுஷனை மாற்றி தான் அனுப்புவேன். அப்போ என்ன அர்த்தமாகுது? அப்போ இந்த உண்பதும் நீ உன்னைய மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தரால் தான் உன்னை மாதிரியான ஆட்களுடைய விஷயத்துக்கு வழிகாட்ட இயலும். மலக்குகளுக்கு மனுஷனுக்கு வழிகாட்ட இயலாது. அப்போ வழிகாட்டுதல் என்ற ஒரு டியூட்டியோடு ரசூல்மார்கள் வர்றார்கள். வழங்குதா இல்லையா? புஸ்தகத்தை கொடுக்குறதுக்கு மட்டும் வரலையே. அப்படிங்கிறது இந்த 6வது அத்தியாயத்தில் 8, 9 வசனத்தில் இருக்கிறது. சரி, இன்னொன்னே நீ கவனிக்கணும். இது ஒரு வகையான கோணம், லாஜிக்கான கோணம். இப்போ சொன்னது என்னது? அதாவது இறை தூதர்கள் அனுப்புனா மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு சிரமப்படத்தான் செய்கிறாங்க. ஒருத்தர் தூதர் நம்ம காலத்தில் இருந்தால் நம்மளும் என்ன செஞ்சுருப்போம்? இப்போ ஒரு தூதரை இப்போ முடிச்சுட்டான்ல, இல்லைன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு தூதர் அனுப்புனா நம்ம என்ன செய்வோம்? அவரை பார்ப்போம், நம்ம மாதிரி சாப்பிடுவார், குடிப்பார். என்ன சாப்பிட்ற குடிக்கிற பண்ணி தூதருங்கிறன்னு கேட்போம். நம்ம ஈமான் இப்போ இருக்கிறான்னு இப்படி கேட்க மாட்டோம். புதுசாக ஒருத்தர் வந்தால் அப்படி நம்ம கேட்போம். அப்போ கேட்பறதுக்கு காரணம் என்னவாக இருக்குது? இந்த தூதர் தான் பஞ்சாயத்தாக இருக்குது. பேசாமல் என்ன செய்யலாம்? நல்லா நேர்வழி காட்டுற ஒரு மெசேஜ் தானே முக்கியம். மெசேஜ் குரான் தானே முக்கியம். இந்தா புடி, ஆளுக்கு ஒரு வீட்டில் குரானை இறக்கி விடு அப்படின்னு சொன்னால் அதோட மேட்ரு முடிஞ்ச பிறகு எல்லோரும் நம்பிக்கிறவான் இருக்கும் பொழுது
அல்லாஹ் வந்து முடியாத தூதரைத்தான் அனுப்புவேங்கிறான். நீ மலக்கு அனுப்ப சொன்னாலும் தூதரைத்தான் அனுப்புவேன், மனுஷனை மாதிரி தான் அனுப்புவேன், நேரடியாக கொண்டாந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக என்னத்தை அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டால், தூதர் என்பதற்கு முக்கியத்துவம் உண்டு, புஸ்தகத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லை. தூதருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும்? அவர் அந்த மக்களுக்கு வழிகாட்டுவார், வாழ்ந்து காட்டுவார். அதை பார்த்து அவர்கள் என்ன செய்வார்கள்? பின்பற்றுவார்கள். ஒரு மலக்கு பொய்யா சொல்லாமல் வாழ்ந்துருக்காருன்னு வைங்க, அவங்க கேட்பாங்க, நீ மலக்கு பொய் சொல்ல மாட்டேன், நாங்கள் அப்படி முடியுமான்னு கேட்பான்ல. ஒரு மலக்கை போய் தூதரை அனுப்பி நீங்கள் விபச்சாரம் பண்ணாதேங்கிறார் மலக்கு. அப்படியே நீ பண்ணாமல் இருப்போம், நான் எப்படி பண்ணாமல் இருப்பேன்னு கேட்க மாட்டான். அப்போ மனுஷன் அனுப்பி சொன்னால் தானே இவர் சொல்கிறாரு மாதிரி செஞ்சு காட்டுறாரு, முடியும் போல இருக்க அப்படின்னு அப்போ தான் நினைப்பான். அந்த ஒரு அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், ரசூல்மார்களை அனுப்புறதுக்குரிய அர்த்தத்தை கேலி கூத்தாக்குறானுங்க. குரான் மட்டும் போதும், அதுக்கு ஏன்டா இப்படிப்பட்ட ரிஸ்கான வேலையெல்லாம் செய்கிறான், குரான் மட்டும் போதும்னு சொல்லி இந்த வழியை தேர்ந்தெடுத்து எத்தனை பேர் ஏற்றுக்கிறாம காஃபிரா மௌத்தா போயிட்டானுங்களே. அப்போ குரான் மட்டும்தான் வேணும்னு ஆகாயத்திலேருந்து போட்டால் எல்லோரும் முஸ்லீமாக போயிருப்பானே, அனைவரும் முஸ்லீமாக ஈஸியாக நம்பிடுவானே. இப்போ ஈஸியாக நம்புறதுக்குள்ள வேலை அதை மட்டும் நம்புறது பத்தாதுன்னு நினைக்கிறான். அதை மட்டும் நம்புறது பத்தாது, அதுக்கு விளக்கமாக அவர் வாழ்ந்து காட்டுறது நீ நம்பணுங்கிறதுக்கு தான் பிடிச்சி அவர் அனுப்பி வைக்கிறான். அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து ஒரு கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், சரி ரசூல்மார்கள் வந்து ஒரு வேதத்தை கொண்டாந்து தர்றது தான் வேலைன்னு வைங்க. அந்த வேலையாக இருந்தால் ஒரு சமுதாயத்துக்கு 2-3 தூதர் வருவாங்களா? புஸ்தகத்தை கொடுக்க தானே ஒருத்தர் வந்து கொடுத்தா போதுங்களா? ஒருத்தர் எல்லாம் அனுப்புகிறான். யாசீனில் என்ன வருது அதை சொல்லி காட்டுறான் பாருங்கள். ஒல்தரி புலகும் மசலன சஹாபல் கரியா, ஒரு ஊராருடைய செய்தி அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். இது ஜாகல் முர்சலூன், அந்த ஊருக்கு முர்சலூன்கள் வந்தார்கள். முர்சலூன்கிறது பன்மை. முர்சல் என்றால் தூதர், அனுப்பப்பட்டவர். முர்சலூன் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். பல தூதர்கள் வந்தார்கள். ஒரு ஊருக்கு பல தூதர்கள் வந்தாருங்களாம்ல. ஒரு ஊருக்கு என்னதுக்கு பல தூதர்? உங்கள் கருத்துப்படி, அதாவது குரானை கொண்டே கொடுக்குறதான வேலை. ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா 72 பேர் இதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடலாம். தூதர்கள் வந்தார்கள். எப்படி அது வந்தார்கள் விளக்குறான்ல. இது அர்சல்னா இலைஹி முசனைனி, முதலில் 2 பேரை அவர்களுக்கு அனுப்பினோம். அந்த ஊராருக்கு எத்தனை செஞ்சோம்? 2 தூதர்களெல்லாம் அனுப்புகிறான். இப்போ கதபூகமா 2 பேரையும் பொய்யராக்கிட்டார்கள். இப்போ அஸ்ஸனா பி சாலிசின், 3வது தூதரை கொண்டு வலுப்படுத்தினோம். 3 பேரும் காலு 3 பேரும் போய் சொன்னார்கள், இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களாகும்னு 3 பேரும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சமுதாயத்துக்கு 2 தூதர் அனுப்புகிறான், ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தரை கொடுத்து வலுப்படுத்துகிறான். 3 ஆளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க? விலைக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? எதுக்கு 3 பேர் என்னத்துக்கு? வேதத்துக்குன்னா கொடுக்குறதானே வேலை. ஒருத்தர் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அப்போ ஒருத்தர் விளக்க முடியாத அளவுக்கு முட்டா பயல்களாகவும் காட்டு மிராண்டிகளும் இருந்தார்கள்னு சொன்னால், அப்போ 2 பேர் இருந்தால் தான் விளக்க முடியும்னா 2 பேர் பிடிச்சி அனுப்புகிறான். 3 பேர் இருந்தால் தான் 3 பேர் அனுப்புகிறான். அந்த மக்கள் அதிக தொகையாக இருக்கலாம், அல்லது புரிந்து கொள்ள கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு விளக்குறதுக்கு 3 பேர் தேவைப்படும். அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு விளக்கணும் என்பது தான் நல்ல கவனத்தில் கொள்கிறானே தவிர, புஸ்தகத்தை கொண்டே கொடுக்கணும் என்பதை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அப்போ தூதர்களை அனுப்பும்போது ஊருக்கு பல தூதர்கள் அனுப்ப என்ன காரணம்? குரான் மட்டும் போதுமாக இருந்தால், அந்த குரான் வேதம், அந்த மக்களுக்கு கொடுத்த வேதம் போதுமானதாக இருந்தால், அந்த வேதத்தை கொடுக்க 2 பேர், அப்புறம் இன்னொரு ஆள் என்னத்துக்கு 3 பேர் எதுக்கு? இது 36, 14, 13 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிற காட்சியை பாடுறோம். அதே மாதிரி வந்து மூசா நபி காலத்தில் தெளிவான வார்த்தைகளை கொண்டே வருது. எப்படி? மூசா நபி அல்லாஹ் தூதராக்கினான். தூதராக்குறதுக்கு வேதத்தை சொல்கிறது தானே தூதராக்குறான். அதுதான் உங்களுடைய வேலையாக இருக்குமே. ஆனால் மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. வஹி ஹாரூனும், இறைவா என் சகோதரர் ஹாரூனும் ஹூ அஃப்ஸஹு மின்னி, அவர் என்னை விட தெளிவாக மின்னி லிசானன், தெளிவாக பேசுகிறவராக இருக்கிறார். ஃபாரிசில் ஹுமைய ரிதான், எனக்கு பக்கபலமாக அவரை ஆக்கி அனுப்புவாயாக. யுசத்திகுனி, என்னை மெய்ப்படுத்துவார், அதனால் அவரையும் சேர்த்து நீ வந்து தூதராக்குன்னு கேட்குறான். அல்லாஹ் அது மாதிரி உன் சகோதரரை கொண்டு உன்னை வலுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ மூசா நபி என்ன கேட்குறாங்க? இந்த புஸ்தகத்தை கொண்டே ஃபிரௌன்ட்ட குடுன்னு சொன்னால் அதுக்கு என்ன எத்தனை 72 ரெண்டுத்துக்கு மூசா நபி சொல்கிறாங்க, இவர் என்னோட நல்லா பேசுவார்,
இப்போ பேசுதல் எதுக்கு? புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறது மட்டும் வேலையாக இருந்தால் பேசுகிறதுக்கு என்ன டியூட்டி இருக்குது? பேசுகிறத சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஒழுங்காக பேச தெரியாது, அவர் நல்லா பேசுவார், அவரையும் ஜாயிண்ட் தூதரை அனுப்புன்னு கேட்குறாரு. எல்லாம் ஏற்றுக்கிறான். 28-35 வசனத்தில் வந்து மூசா நபிக்கு துணையாக ஹாரூனையும் ஒரே காலத்தில் ஒரு சமுதாயத்துக்கு 2 தூதரை அனுப்புகிறான். அதுக்கு ரீசனை என்ன? அவர் நல்லா பேசுவார். அப்போ நல்லா பேசுவாருங்கிறதுக்கு என்ன? பேச வேண்டிய ஊமையிட்டு கொடுத்தாலும் போதுமே. புஸ்தகத்தை கொண்டே ஒப்படைக்கிறது தான் வேலையாக இருந்தால் ஒரு ஊமை கொண்டாந்து புஸ்தகத்தை ஒப்படைக்க முடியாதா? நான் புஸ்தகத்தை கொண்டு கொடுத்து விட்றேன், ஒரு கடிதத்தை கொடுத்து விட்றேன், அதில் எனக்கு எந்த ரோலுமே இல்லை, கொடுத்துட்டு வர்றது மட்டும்தான் ரோலுன்னு சொன்னால் நான் ஊமையாக கூட இருக்கலாமே, இந்தாங்க சைகையில் சொல்லிட்டு போயிடலாமே. அப்போ தூதராக இருக்கணுன்ற அவசியம், மனுஷனாக இருக்கிற அவசியமே கிடையாது. அதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹாரூன் மூசா நபி அனுப்பும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு அவ்வளோ பேச வராத, நல்லா பேசுகிற ஒரு ஆளை அனுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? தூதர்மார்கள் வந்து விளக்கி சொல்லுவாங்க, தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கிற விஷயங்களை செய்வாங்க. அவங்க புரிய வச்ச விஷயங்கள்லாம் வேணும்ல நமக்கு. ஊமையாக இருந்தாங்க 23 வருஷமும், அதெல்லாம் வேணுமா இல்லையா? அப்போ அந்த ஒரு ஹாரூன் அனுப்புன அந்த விஷயத்தை அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தை எல்லாம் உலகதாத்தேனா மூசல் கிதாப், மூசாவுக்கு கித்தாபை கொடுத்துட்டோம். ஓ ஜால்நாமஹோ ஹகாஹு ஹாரூன வசீரா, ஹாரூனை அவருக்கு அமைச்சராக நியமித்து வச்சோம். அமைச்சர்னால் தூதராகத்தான். ஏன்னு கேட்டால் இன்னொரு இடத்துல அப்படி வந்துடுது. எப்படி வருது? அவரையும் தூதராக ஆக்கி வஷரிக் ஹூஃபி அம்ரி, எனது காரியத்தில் வந்து கூட்டாளி ஆக்கி அப்படின்லாம் வருது. அப்போ மூசா நபி காலத்தில் வந்து 2 தூதர்களை எல்லாம் அனுப்புனது நமக்கு எதை காட்டுகிறது? ஒருத்தர் நல்லா பேசக்கூடியவராக இருக்கிறனால கூடுதல் ஒரு ஆள் அனுப்புறது எதை காட்டுது? தூதர்மார்கள் வந்து விளக்கி புரிய வைக்கிற கடமை அவங்களுக்கு உண்டு. அதை ஒருத்தர் செய்ய முடியாது என்றிருந்தால் 3 பேரை கூட எல்லாம் அனுப்புவான். ஒருத்தர் சரியாக பேசாதவராக இன்னொருத்தர் சரியாக பேசுகிறவராக இருந்தால் அவரை ஜாயிண்ட் ஆக்கி எல்லாம் அனுப்புவான். அதனுடைய நோக்கம் என்ன? புஸ்தகத்தை கொடுக்குற வேலை மட்டும் இல்லை, அதை வந்து விளக்குற வேலை இருக்கிறது. விளக்குறதுக்கு பேச்சுத்திறன் இருக்கணும். பேச்சுத்திறன் உள்ளவரை சேர்த்து கூட்டாளியாக அவருக்கு நபியாக அனுப்புனா என்ன காட்டுதுன்னு கேட்டால், வேதம் மட்டும் வழியாக அல்லாஹ்விட்டிருந்து வரவில்லை, வேதத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் தூதர்களை அனுப்புறது இல்லை, வேதத்தையும் கொடுத்து விளக்கமும் சொல்கிறதுக்கு தான் தூதர் வர்றாரு. அப்போ விளக்கமும் சொல்ல வருவாரையானால் அப்போ அந்த விளக்கம் வகை தானே. குரான் அல்லாத ஒன்று இருக்குன்னு விளங்குதில்ல, லாஜிக்காக தற்கரையாக சிந்திச்சா கூட அப்போ என்னத்துக்கு இப்படிப்பட்ட தேவையற்ற வேலையை செஞ்சு எத்தனை உயிர் பலி, எத்தனை போர், எத்தனை பெரிய கஷ்டங்கள், சிரமங்கள், ஊர் சமுதாய பகிஷ்கரிப்பு, ஹிஜ்ரத்து, இதெல்லாம் என்னத்துக்கு? ரசூலை நம்பாததுனால தானே. ரசூலை அனுப்பாமல் குரான் அனுப்பிட்டு போயிட்டோம்னா, மலைக்கு அனுப்பிட்டு போயிட்டோம்னா யாருமே எதிர்க்க மாட்டாங்களா? 50 பேர் முஸ்லீம் ஆயிடுவாங்களே. அப்போ ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? அது பத்தாதுங்கிறான். மனுஷன் வழியாக தான் இப்போ விளக்க முடியும், புஸ்தகத்து வழியாக எல்லாத்தையும் விளக்க முடியாது. அப்படி இல்லைங்கிறான், அப்படி நம்ம ஸ்டைல் இல்லைங்கிறான்ல. அப்போ அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டால், மனிதனுக்கு வழிகாட்ட ஒரு மனிதனைத்தான் அனுப்பணும், அவர் வழிகாட்டுவார். அது இதை வைத்து வழிகாட்டுவார், குர்ஆனை வைத்து வழிகாட்டுவார். அப்போ அந்த ஒரு அடிப்படை சிந்தித்து பார்க்கும் பொழுது குர்ஆன் மட்டும் போதுன்னு எவன் சொல்கிறான்னா அவன் இவ்வளோ வசனத்தையும் மறுக்கிறான். குர்ஆனை வேதம் அனுப்பப்படுற தூதர் அனுப்பப்படுற நோக்கமாக குர்ஆன் என்ன சொல்கிறதோ அவ்வளவு அவன் நிராகரிக்கிறான் என்று என்ன செய்கிறோம்? இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இது அல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்.